சிம்பிளா, ஈஸியா 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேமியா பிரியாணி. 2வது ஹெல்தியான ராகி ரவா தோசை. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா உளுந்து சாதம். அதாவது திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம். ரொம்ப ரொம்ப போன் ஸ்ட்ரென்த் ஆனது. அதுக்கப்புறமா கேரட் ரவா இட்லி. இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடியது. இது எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம். ஸோ, இதில முதல்ல பார்க்க போறது சேமியா பிரியாணி. அதாவது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அவ்வளோ சூப்பரா இருக்கும். சட்னி, ரைத்தாவோட எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஸோ, இது வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கரகரப்பா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அது வந்து கர்நாடகா ஸ்டைல். ஸோ, இது வந்து நார்மலாக நம்ம பண்ண போகிறோம் தமிழ்நாடு ஸ்டைலில். ஸோ, இது மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1½ கப் சேமியா இதை போட்டுட்டு நல்லா வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சேமியா வறுத்துக்கலாம். இப்படி வறுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வரும். இன்னொரு விஷயம், சேமியாவோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல மனம் கிடைக்கும். ஸோ, இதே ஸ்டைலில் ரவா பிரியாணி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, கூடிய சீக்கிரமாக அது மாதிரி ரெசிபி நான் போடுறேன். இது எந்த சேமியாவில் வேணாலும் பண்ணலாம், ராகி கம்பு எல்லாத்துலேயும். இப்போது ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு, நெய் இல்லாதவங்க பட்டர் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர், மராத்தி மொக்கு, அதாவது கல்பாசி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் லைட் ப்ரௌனாக ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இப்போ பீன்ஸ், தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஸோ, இந்த டைமில் எனக்கு பீன்ஸ் இல்லை. ஸோ, அதனால் நான் ஒன்று மட்டும்தான் போட முடிஞ்சுது. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுடலாம். அதையும் போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது கேப்சிகமும் கேரட்டும் போட்டுக்கலாம். ஸோ, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லது கூட. இன்கேஸ் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா அதை வந்து 90% வேக வச்சு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, பன்னீர் கூட நீங்கள் போடலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போது உப்பு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் மசாலா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த மசாலாவுமே கிடையாது. நல்லா வந்து அந்த கேப்சிகத்தோடையும் கேரட்டோடையும் சேர்ந்து வதங்கணும். ஸோ, இது ரெண்டுமே எதுக்காக பண்ணுறோன்னா பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 கப் தண்ணி, இல்லைனா தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு குஸ்கா பிரியாணி ஸ்டைலில் வரும், செமையாக இருக்கும். இல்லை தயிர் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ரோஸ்ட் பண்ண சேமியா போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ, புலாவ் மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேமியா வேக வச்சு போடலாம், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு. இப்போ தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அது வந்து மூடி வச்சு வேகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு. இப்போ லெமன் போட்டுக்கலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ½ லெமன் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ, இது மேக்ஸிமம் தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அது ஸ்டிக்கி இல்லாமல் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போது நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது வந்து என்ன ஆகும்னா வேகணும் லைட்டாக. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, பிடிச்சிருந்தா நெய் போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. 3 நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பரான நமக்கு சேமியா புலாவ், சேமியா பிரியாணி ரெடி. இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு லஞ்சுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, தயிர் கொஞ்சம் வெங்காயத்தோடு எடுத்துக்கலாம். இல்லைனா பிரியாணி கத்திரிக்காய் சட்னி. ஸோ, அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் செஞ்சு எடுத்திங்கன்னா அது வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுலேயும் பண்ணலாம். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து 1 part குக்கரில் கூட பண்ணலாம். நீங்கள் இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், அதுக்கப்புறம் பன்னீர், சோயா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம்.
நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கன் போடலாம். எக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நல்லா மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலக்கீரை, பீட்ரூட், கேரட், தக்காளி, சேமியா இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சிம்பிளான, ஹெல்தியான, கால்சியம் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ராகி ரவா தோசை, தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவராக ஃபெர்மெண்டேஷன் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு ஈவினிங் கூட கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இந்த ராகி தோசையும் தக்காளி சட்னியும் கொடுக்கலாம். கால்சியம், அயன் நிறைந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி 1 கப், அதுக்கப்புறம் கோதுமை வந்து அரைக்கப்படுத்திக்கலாம், ரவை வந்து 1/4 கப், அவ்வளோதான். இதெல்லாமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ராகி மாவு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு, ரவை, உப்பு தேவையான அளவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமே வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால் இது மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 கப் தேவைப்படும். சரியான அளவுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாவு பொறுத்து இருக்கும். இதனோட பேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தின்னான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். நம்ம எப்போவுமே கிறிஸ்பியான ரவா தோசை பண்ணுவோம்ல, அதே சேம் தான் நீங்கள் வந்து பண்ணணும். விஸ்க் இல்லாதவங்க கையில் கரைச்சிக்கோங்க, அப்போ தான் லம்ஸ் இருக்காது. இல்லைன்னா இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு பண்ணுங்கள். முதல்ல 1 கப் ஊற்றலாம். 2வது 1 கப் தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம 1/2 கப் தண்ணியை கடைசியிலே ஊற்றலாம். இல்லை அப்படின்னா இது இப்போவே ஊற்றிடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்லேருந்து 2-3 ஹவர்ஸ் கூட நீங்கள் விட்டுறலாம். இது வந்து ராகியில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரிசி மாவில் பண்ணலாம். அப்புறம் கம்பு, சோளம், திணை எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இந்த காம்பினேஷன் தான். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இது வந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு ஒரு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வதக்கிடுங்க. இதில் சின்ன வெங்காயம் போடலாம், இல்லை பெரிய வெங்காயம் போடலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறதான். கொங்கு நாடு கிராமத்தில் கொத்தமல்லி போடுவாங்க. அதாவது தக்காளி சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வதக்கினீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்ப முக்கியமானது, இந்த தக்காளி சட்னிக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அதாவது வதக்கும் போது தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம். இப்போ ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதையும் அப்படியே வதக்கலாம். இதில் இருக்க தண்ணியிலேயே, தக்காளி இருக்கிற தண்ணியிலேயே இது வந்து வதங்கிடும். இப்போ புளி போடுறேன். புளி எப்படின்னா இந்த தக்காளி சட்னி ஒரு 2 நாளுக்கு கெட்டு போகாது. ஸோ நல்லா வதக்கிட்டோம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதினா, கொத்தமல்லி இலைகள் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வேரியேஷனில் பீனட்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நிலக்கடலை, எள்ளு இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் தேவையில்லை, தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி நல்லா கரகரப்பாகவும் அரைக்கலாம், இப்படியும் அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி. இதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும் ரவையெல்லாம். இப்போது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிடுங்க. ஸோ பர்ஃபெக்டான பேட்டர். இனி டைரெக்டாக நம்ம நல்ல ஒரு ஹாட்டான தவா எடுத்துகிட்டு அது மேலே ஊற்ற வேண்டியதான். அயன் தோசை தவா, நான்ஸ்டிக் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது குக்காகிறதுக்கு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நல்ல தவா சூடு பண்ணிக்கலாம். சூடாக தான் இருக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த தோசை வராது. நல்ல சூடான ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும், ஃபர்மெண்டேஷன் ஆன மாதிரி. 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி ரவா தோசையிலே நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் பண்ணலாம், இல்லை சாஃப்டாக வேணும் பெரியவங்களுக்கு அப்படின்னா சாஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மாவு ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே வந்து பேனை சுற்றுனீங்கன்னாவே வந்துடும். ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணி கொடுங்க.
இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் திருப்பி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிறிஸ்பினஸ் அப்படி தான் இருக்கும். நான் ஏன் மூடி வைக்கிறேன் அப்படின்னா, மூடி வைக்கும்போது சீக்கிரமாக குக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரவா தோசையோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். மூடி வைக்கும்போது அந்த ஸ்டீமில் அந்த மாவு மாதிரி இருக்கிறது எல்லாமே வெந்துடும். நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போதும் சரி, இது மாதிரி பண்ணும்போதும் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும், கிறிஸ்பினஸ் வரும், மாவு மாதிரி இருக்காது, ஒயிட் கலர் இந்த மாவு இருக்காது, சாப்பிடும்போது அந்த மாவோட டேஸ்ட் தெரியாது. ஸோ இது பாருங்கள், நமக்கு வந்து நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம ராகி மட்டும் இல்லாமல் நிறைய மில்லட்ஸ் இருக்குது. திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, குலசாமை, கம்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவில் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நம்ம எந்த ஒரு பேக்கிங் சோடாலாம் நம்ம போட மாட்டோம். ஸோ அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் ராகி ரொட்டியிலேருந்து ஆரம்பித்து ராகி சிமிலி உருண்டையெல்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஸ்பெஷலான ஒரு போன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஹெல்த்தியான சிம்பிளான உளுந்து சாதம் எள்ளு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ லஞ்சாவோ எடுத்துக்கலாம். இது வந்து ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லைனா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அரை கப் உளுந்து எடுத்துகிட்டு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா தோலோட உள்ள கருப்பு உளுந்து. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் உளுந்து போடக்கூடாது, வெள்ளை உளுந்து, தோல் நீக்கினது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம், ஆயில் தேவையில்லை. இப்போது 1.5 கப் அரிசி போட்டுக்கலாம். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போட்டிருக்கிறது சோனா மசூரி அரிசி. நீங்கள் வந்து கொல்லம் ரைஸ் இல்லை பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது 1.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் மாதிரி. அதனால் 5 கப் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் சின்ன கிளாஸ் அப்படின்னா சின்ன கிளாஸில் 2 கப் அரிசி, அதே மாதிரி 5 கப் தண்ணி, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அரை கப்புலேருந்து 1/4 கப், அது மாதிரி ஒரு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் விடணும். அப்போ தான் அந்த உளுந்து நல்லா வேகும். இது வேகிற டைம்குள்ளே நம்ம எள்ளு தொகையல் பண்ணிடலாம். அதுக்கு எள் எடுத்துக்கலாம், கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும், வரமிளகாய், புளி, தேங்காய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து முதல்ல எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் நல்லெண்ணெய், இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். வரமிளகாய் அப்படிங்கிறது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கணும் 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா தொகையில் அரைச்சிக்கலாம். அதாவது தண்ணி மாதிரி இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் கெட்டி இருந்தாலும் உங்களோட இஷ்டம். எந்த மாதிரி சாப்பிடணுமோ அதே மாதிரி புளி போட்டுக்குங்க, ரொம்ப முக்கியம். புளி உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. 5 விசிலுக்கு அப்புறமா இது லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு சீசனிங் பண்ணணும், அதாவது தாளித்து கொட்டணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணதுனால மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காவோட சேரும்போது. இப்போ தாளிக்க நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம், இஞ்சி, வரமிளகாய், கறிவேப்பிலை, வெந்தயம். வெந்தயம் ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைனாலும் மிளகாய். இப்போது நான் பெருங்காயம் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து சாதத்துக்கு
இதை தாளிச்சிட்டு டைரெக்டாக சாதத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். உளுந்த சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகி பொங்கல் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கலாம். இதில் போட்டுடலாம், போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப எனர்ஜி குறைவாக வரும்போது இதை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த், மெயினாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உளுந்துன்னு சொல்லலாம். இது அவங்க சாப்பிட்டா போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ இது நீங்கள் ரைஸில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏகப்பட்ட மில்லட்ஸ் இருக்குது, அதாவது சிறுதானியங்கள், அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கொள்ளு துவையல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயை அரைச்சி அதனோட சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். வெங்காய தொக்கு பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த கருப்புளுந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கேரட் ரவா இட்லி. 10 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அதோட சட்னியோடு எடுத்துக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஸ்பாஞ்சியான கேரட் ரவா இட்லி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலராக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும், ஹார்டாக இருக்காது, ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், பெருங்காயம், இதெல்லாம் வந்து 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். இது ரொம்ப வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. அது வந்து 1 நிமிஷம் நம்ம வதக்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போது 2 கப் ரவை போட்டுக்கலாம். இந்த ரவை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும், ப்ரௌன் ஆகிடும். இது ஆற வச்சுருங்க. அப்படியே ஆறினதுக்கப்புறமா 1 கப் தயிர் போடணும், இல்லை மோர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரணும். ஸோ நம்ம இட்லியெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரோ தண்ணியோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ரவை வந்து தயிரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு 20 மினிட்ஸ் வச்சிடணும். ஸோ அவ்வளோதான், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா போடணும். நான் வந்து ஈனோ போடுறேன். ஈனோ அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா பொங்கி வரும். இதுதான் அந்த ரவா இட்லிக்கு அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து உப்பி வரும். நம்ம டைரெக்டாக வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஈனோ எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த உப்பி வராது. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போது அந்த பேட்டர் ஊற்றிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அப்படி இட்லி பாத்திரம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டீமர் இருக்கும், அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் வைக்கணும். நான் சொன்ன மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி கூட போடலாம். ஸோ தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டு, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு, புளி போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகும் கருவேப்பிலையும் தான் போட போகிறேன். தேவைப்பட்ட பெருங்காயம் உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு சட்னி ரெடி. இதுக்கப்புறம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அதனோட சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.